ஆனால் நம்ம சொல்கிறதோட இதை ஒரு ரசிகர்கள் சொன்னால் எப்படி இருக்கும்? நேர்களை நேராக இப்போ எங்கே போகிறோம் தெரியுமா? சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு. சேப்பாக்கம் ஸ்டேடியம் வாசலில் நம்மளுடைய செய்தியாளர் தீனா தயாராக காத்திருக்காரு. அவர் மட்டும் இல்லைங்க, ரசிகர்களும் அவர் கூட இருக்காங்க. ஏன்னா இப்பொழுதே ரசிகர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. 7:30 மணிக்கு தான் போட்டி. ஆனால் தற்போதைய ரசிகர்கள் வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிட்டே வராங்க. நேரடியாக தீனா கிட்ட போகிறோம். தீனா வணக்கம். தீனா எப்படி இருக்கீங்க? சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டி நடக்க போகுது. உங்ககிட்ட என்ன தகவல் இருக்கு? அங்கே எப்படி அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு? சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க தீனா. வணக்கம் சார். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே இன்றைக்கான மேட்ச் என்பது 7:30 மணி அளவில் தான் நடக்குது. ஆனால் அதற்கு முன்னதாகவே ரசிகர்கள் மிகவும் ஆரவாரத்தோடு இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. காரணம், சென்னை சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் மிகவும் ஒரு நல்ல முக்கியமான மேட்ச் என்று ரசிகர்கள் ஆரவாரத்தோடு இங்கே பார்க்க வராங்க. ஒரு திருவிழாவில் பங்கெடுத்துக்கக்கூடிய வகையில் இந்த ரசிகர்கள் எல்லாமே இங்கே கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. ரசிகர்கள் இப்போவே வரக்கூடிய ஆரம்பித்ததுனால காவல்துறையினர் பல்வேறு வகையான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போட்டி என்பது நாங்கள் எல்லோருமே தல தோனியை காணுவதற்காக மட்டும்தான் வந்திருக்கிறோம். நிச்சயமாக தல தோனி பல வகையான சிக்ஸர்கள் அடிப்பார், ஹெலிகாப்டர் ஷாட்களை அடிப்பார் என்று இப்போ ரசிகர்கள் மிகவும் ஆரவாரத்தோடு இங்கே கலந்து கொண்டுட்டு இருக்கிறாங்க. அதே போல் இங்கே தற்பொழுது சேப்பாக்கம் மைதானத்தில் ஆர்கனைசர்ஸ் இந்த போட்டியை காணுவதற்காக வரக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக ஆர்கனைசர்ஸ் எல்லாமே ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மிக எதிர்பார்ப்போடு இந்த மேட்சை பார்ப்பதற்காக நம்மக்கிட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவங்ககிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் இன்றைக்கான மேட்ச் எப்படி எதிர்பார்ப்புகள் இருக்க போகுது என்று ரசிகர்கள்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். பிரதர், இன்றைக்கான மேட்ச் எப்படி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எப்படி அமையும்? ஸோ சிஎஸ்கேஎம்ஐ மேட்ச்னால் சொல்ல தேவையில்ல. எல் கிளாசிக்கோ எப்போவுமே அங்காளி பங்காளி சண்டைன்னு சொல்லுவாங்க. பயங்கரமான டீம், ரெண்டு டீமே பயங்கரமான டீமு. 5 கப்ஸ் ரெண்டு டீமே ஜெயிச்சிருக்காங்க. இந்த வாட்டி யார் ஜெயிக்கிறாங்களோ 6th கப்பு அவங்க தான் பெஸ்ட் டீம்னு சொல்லப்படும். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது சார். அதாவது தல தோனி என்பது விளையாடுவாரா விளையாட மாட்டாரா என்ற எதிர்பார்ப்புகள் மத்தியில் இன்னைக்கு விளையாட போகிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி விளையாடுவார்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இது ஆக்சுவலி திஸ் இயர் நான் கண்டிப்பாக ஃபேன்ஸுக்காக தான் அவர் விளையாடுறேன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஏஜ்லேயும் அவர் ஃபேன்ஸுக்காக இந்த 2 மாதம் அவ்வளோ உழைப்பு போட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவரோட எஃபர்ட்ஸை போடுறாருன்னா அது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அதே மாதிரி லாஸ்ட் சீசன் மாதிரியே இந்த சீசனும் ஃபினிஷிங் ரோல் பயங்கரமாக பண்ணுவார்னு எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹோப்ஸோடு இருக்கும் இந்த வாட்டி. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் முக்கிய போட்டியாளர்கள் இல்லை என்ற ஒரு பேச்சுகள் இருக்குது. இந்த இது சென்னைக்கு அப்படியே சாதகமாக அமையுமா? சொல்லலாம். பும்ரா இல்லை, ஸோ ஆல்சோ கேப்டன் ஹார்திக் பாண்டியா இல்லை. ஸோ அது ஒரு வகையில் ஆப்வியஸ்லி அட்வான்டேஜ் தான் சென்னைக்கு. இருந்தாலும் மும்பை டீமை சாதாரணமாக எடை போட முடியாது. பேக்கப் பிளேயர்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க. ஸ்பின் ஆகட்டும், ஃபாஸ்ட் பவுலிங் ஆகட்டும், ரெண்டுமே பயங்கரமாக இருக்குது. போல்ட் இருக்கார், தீபக் சார் நம்ம டீம்லேருந்து அங்கே போயிருக்காரு. அவர் சென்னையில் ஆப்போசிட்டாக போட போகிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்க. ஓகே ப்ரோ. அதே மாதிரி இப்போ இன்னொரு ரசிகர் நம்மளோட இருக்கிறாரு. அவர்களோட எதிர்பார்ப்புகள்லாம் எப்படி இருக்குன்றதை அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர், இன்னைக்கான மேட்ச் எப்படி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும்னு தெரியும். எல் கிளாசிக்கோ மேட்ச்சு, இதுக்காக தான் ஐபிஎல்ல எல்லாருமே ஒரு ஹையஸ்ட் வியூவர்ஷிப்பு எல்லாமே வரும். ஒரு நல்ல மேட்ச், இதுக்காக தான் நாங்கள் எல்லாம் பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்திருக்கோம். கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு எதிர்பார்க்குறோம். தல தோனி என்பவர் அதாவது விளையாடுவாரா விளையாட மாட்டாரா என்ற பேச்சுக்கு மத்தியில் இன்னைக்கு விளையாட வந்திருக்கிறாரு. நிறைய பேர் நீங்களுமே குறிப்பிட்டீங்க தல தரிசனத்தை தான் நாங்கள் இன்னைக்கு பெற வந்திருக்கோம்னு சொல்கிறீங்க. உண்மையிலே அது தல தரிசனம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். தலை தரிசனம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஒரு ட்ரூ கிரிக்கெட் ஃபேனாக தலை வந்தால் நம்மளுக்கு ஃபுல் எக்ஸைட்மெண்ட் தான் ஆப்வியஸ்லி. ஆனால் அவர் வந்தால் ஒரு மாதிரி டீமுக்கு சரி வந்தால், ஏன்னா ஒரு 5th டவுன் 6th டவுன் தான் வரும். ஆஸ் எ டீமாக கிரிக்கெட் ஃபேனாக பார்த்தோம்னா நம்ம விக்கெட்ஸ் அது கொஞ்சம் போய் நம்ம டவுனில் தான் இருக்குன்னு ஒரு அர்த்தம். மும்பை கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்கும். ஸோ ருத்ராஜ் ஒருவேளை அவரை அப்பர் ஆர்டரில் இறக்கி, அவர் பழைய மேட்சஸ்லாம் மிடில் ஆர்டரில் விளையாடுவார். அந்த மாதிரி மிடில் ஆர்டரில் இறக்கி விட்டால் நாங்கள் இன்னும் பயங்கரமாக ஹாப்பியாக இருப்போம். அதே மாதிரி இன்னும் சென்னை அணிக்கு இந்த சேப்பாக்கம் மைதானம் பிச்சு எப்படி அமையும் நம்ம எதிர்பார்க்கலாம்? இது நம்மளோட ஃபோர்ட், ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தான் பயங்கர அட்வான்டேஜ். ஆனால் நம்ம ஃபோர்ட்டை ஒரே டீம் அது பிரீச் பண்ணியிருக்குன்னா அது மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக. ப்ளஸ் நம்மளோட பாலர் தீபக் சார் ஸ்பின்னர் மிச்சல் சாண்டரை வச்சிருக்காரு. ஆப்வியஸ்லி அவங்களுக்கு நம்ம பிச்சு பற்றி கொஞ்சம் நல்ல அதிகமாகவே தெரியும். ஸோ ரெண்டுமே பேலன்ஸாக தான் போகும் டீமு. யார் நல்ல கிரிக்கெட் விளையாடுறாங்களோ அவங்க தான் அட் த எண்ட் ஆஃப் தி டே
they'll win the match. தீனா, நான் பேசுறது கேட்க நினைக்கிறேன். உங்க தகவலுக்கு மிக்க நன்றி தீனா. மீண்டும் உங்களுடன் தொடர்பு கொள்கிறோம். ரசிகருடைய அந்த பல்ஸ், ரசிகர்கள் பல்ஸ் எப்படி இருக்குன்னு இப்ப தீனா அங்கிருந்து நேரடியாக சொன்னாரு. தீனா, தொடர்ந்து உங்களை தொடர்பு கொள்கிறோம். நீங்க இணைப்பில் இருங்க. ஏன்னா இந்த ஒரு புல்லட்டின் மட்டும் இல்ல, தொடர்ந்து பல சிறப்பு நேர்களை உங்களை தொடர்பு கொள்ள போகிறோம். தீனா சொன்ன பல தகவல்ல வந்து எல் கிளாசிக்கோ, நம்ம முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன எல் கிளாசிக்கோ மிக சிறந்த போட்டியாளர்களிடையே நடைபெறும் போட்டி என்பதை ரசிகர்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. இந்த போட்டியை காண்பதற்காக பெங்களூர், கன்னியாகுமரி, நாகர்கோவில், மதுரை, திருச்சின்னு எல்லா இடத்துலையும் சென்னைக்கு வந்திருக்காங்க. இது ஒன்றே போதும் இந்த போட்டி எந்த அளவுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக.